ஒரு ஆடி காரில் போகிறத விட ஆடி காரில் போகிறவங்க பிஎம்டபிள்யூவில் போகிறவங்களும் நம்மளை பார்த்து ஒரு நிமிஷம் நின்று குதிரை போகுதுப்பா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி அந்த பிஎம்டபிள்யூ காரில் போகிறத விட நம்ம சந்தோஷம் அதிகம், அந்த மாதிரி இருக்கும். அண்ணா வணக்கங்கண்ணா. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் மங்களபுரம் பக்கம் தாண்டாகொண்டம்பாளையங்கிற கிராமங்கண்ணா. நம்ம இப்போ தாங்கண்ணா பக்கமாக ரொம்ப நாள் ஆசையில் இப்போ தான் பக்கமாக வாங்கினோம். பக்கமாக வாங்கி ஒரு ரைடிங் போய்கிட்டு ஜாலியாக வாழ்க்கையில் அதான் பார்க்குறத ஒரு ஆசை வரும்ல, அந்த மாதிரி ஆசையில் வாங்கினது. அது இல்லாத ரேஸ் போகிறதெல்லாம் அதிகம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது ரேஸ் போகிறத பார்க்க எனக்கும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிடுது. அதிகமாக வாங்கிட்டேங்கண்ணா. குதிரையோட வயசு 7 வயசுங்கண்ணா. அலெக்ஸுங்க. குதிரை பேர் அலெக்ஸுங்கண்ணா. ரொம்ப நாள் ஆசை, இப்போலாம் இல்லை, ரொம்ப ஒரு 7-8 வருஷமாக ஆசை. நம்மளா இல்லைங்கண்ணா, அப்பா அம்மா எல்லாமே நம்மளுக்கு எப்போவுமே சப்போர்ட்டு தான். எப்பயும் வேணாம் இது வாங்கக்கூடாது அது வாங்கக்கூடாதுன்னு எப்பவும் யாரும் சொன்னது கிடையாது. எப்பயுமே எது வேணுமோ நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீட்டில் வாங்கிக்க, உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாம் வேணும் வேணாங்கிறது கொடுத்து தான் பழக்கமே தவிர அதை வாங்காதக்குன்னு இதை வாங்காத அப்படின்னு எப்பவும் சொல்ல மாட்டாங்க. இருக்கு. ரொம்ப கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பக்கம் சுற்று வட்டாரத்தில் நம்ம மட்டும்தான் குதிரை. நம்ம இன்னும் ஒரு 30 கிலோமீட்டருக்கு சுற்று வட்டாரம் பூரா நம்ம குதிரை மட்டும்தான். இந்த பக்கத்தில் குதிரையே எதுவும் கிடையாது. நம்ம போனாவே பார்த்தா ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஒரு ஆடி காரில் போகிறத விட ஆடி காரில் போகிறவங்க பிஎம்டபிள்யூவில் போகிறவங்களும் நம்மளை பார்த்து ஒரு நிமிஷம் நின்று குதிரை போகுதுப்பா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி அந்த பிஎம்டபிள்யூ காரில் போகிறத விட நம்ம சந்தோஷம் அதிகம், அந்த மாதிரி இருக்குங்க. இது 1.80க்கு வாங்கிட்டு வந்தாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. தாரமங்கலம் பக்கம் வாங்கிட்டு வந்துட்டுங்கண்ணா. ரேஸுக்கு போகணுன்னு ஆசை, ரொம்ப நாள் ஆசை. இன்னுமே இப்போ தான் பழகிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம்னா. கண்டிப்பாக இந்த வருஷம் போவோம். இந்த வருஷம் போகலனாலும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக ரேஸுக்கு போய் கலந்துக்குவேன். குதிரைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். நம்ம பெருமையாக தெரியும்னு சொல்லிவிட்டு அந்த வேலை இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், தெரிஞ்சதை சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நான் ரைடிங் இப்போ நானும் பழகிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம்னா இப்போ தான் பழகிக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் நம்ம ஓட்ட அதுவும் நல்லா பழக்கம். நண்பர் ஒருத்தர் கொடுத்தா அப்படி, நண்பர் ஒருத்தர் வச்சுருந்தாரு. அவர் வீட்டுக்கு போய் பார்க்க பழக்க வழக்கத்தில் அப்படியே அவர் சொல்லி தான் வாங்கி கொடுத்தாரு. அதான். ஒரு மாதம்னு பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 12,000 மினிமம் ஆகிடுதுங்க. 12,000 ஆகிடுது. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினாலும் கஷ்டமாக தான் இருக்குது. 12,000 போட்டு நம்ம லாரி வச்சுருக்குறோம், அதனால இது பொழப்பு ஓடுது. கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. லாரி வச்சுக்கிட்டு டிரான்ஸ்போர்ட்டரில் இருக்கிறதுனால சரி ஏதோ நம்ம ஜாலி காசுரம் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கிறோம், அவ்வளோதாங்க. கொள்ளு, உளுத்து நொய், தோர நொய், தவிடு அனைத்தும் கொடுத்துட்ருக்கேன். கோதுமை தவிடு அதிகமாக, கொள்ளும் கோதுமை தவிடும் தான் கொடுக்குறோம். கோதுமை தவிடு கோதுமை எவ்வளோதாங்க கொடுக்குறோம். குதிரை வாங்கணும்னு ஆசை யாரை பார்த்து வந்துட்டுன்னா, சபரின்னு ஒரு நண்பர் வச்சுருந்தா. அப்படி புதுப்பாளையம் பக்கத்தில் சின்னப்பட்டின்னு வருதுல சபரின்னு ஒரு நண்பர் வச்சுருந்தார். அவர் தான் சொல்லி இது வாங்கியும் கொடுத்தா. அப்படி சபரிங்கிறவர். அப்புறம் இப்போ ஒரு அண்ணன் கார்த்தின்னு ஒரு அண்ணன் இருக்கிறாரு சேலத்தில். அவர் தான் சொன்னார், வாங்கிக்கண்ணே குதிரை வாங்கி ஜாலியாக இருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி குதிரை வாங்கினதுக்கப்புறம் வாழ்க்கை செம்ம ஜாலியாக தான் இருக்குது. கொஞ்சம் ஜாலியாக இல்லை. யாரும் வேலைக்கு போய் கஷ்டப்படுற மாதிரி நம்ம இருக்கிறத அந்த சந்தோஷம் யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கிறோம். ஜல்லி மாடு குதிரைன்னு எப்பவும் ஜாலியாக வாழ்க்கையை ஓட்டுறவும் இல்லை, அந்த மாதிரி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. குதிரை வாங்கணும்னு ஆசை இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் நம்மளுக்கு முதல்ல நம்ம பழகிக்கிறோம், ட்ரைனிங் ஆகிக்கலாம், அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு
அப்படியே இதை வச்சு ஜாலியாக முதல்ல இப்போ தான் பழகிட்டு இருக்கிறேங்க. பழகிட்டு அப்புறம் வாங்கிக்கலான்னு ஒரு ஆசைங்க. சரிண்ணா. ஓகேண்ணா, நன்றிங்கண்ணா.